தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறை திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் கோட்டம் உதவி இயக்குனர் கணபதி பிரசாத் நம்ம அருகில் இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம். இப்போ கோடை காலம்ங்கிறது அதிகமான வெயிலின் தாக்கம் இருக்கு. இதுல நம்ம செல்ல பிராணிகள் நாய் பூனையெல்லாம் வளர்க்குறாங்க. அதை எப்படி பராமரிக்கணும், எப்படி அதை பாதுகாக்கணும், அதை பற்றி சொல்லுங்க சார். பொதுவாகவே தற்போது கோடை காலத்தின் தாக்கம் கடுமையாக இருப்பதால் உடல் வெப்பம் அதிகரிக்கிறது. பொதுவாக நமக்கு வேர்த்து அந்த உடல் வெப்பத்தை நம்ம தணிச்சுக்கிறோம். ஆனால் நாய்களுக்கோ பூனைகளுக்கோ மற்ற இதுக்கோ அந்த அளவுக்கு வேர்த்து அந்த உடலை வெப்பத்தை தணிக்க மிகவும் சிரமமாக இருப்பதால் அதை நாம் அவர்களுக்கு உடல் வெப்பத்தை தணிப்பதற்கான யுத்திகளையும் கையாள வேண்டியிருக்கிறது. பொதுவாக பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் நாய் எப்போதுமே தன்னுடைய உடல் வெப்பத்தை வாய் மூலமாகவும் மூச்சு காற்று மூலமாகவும் வெளியேற்ற செயல்படுகிறது. அதே போல் ஆனால் அந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லாமே நம்ம மனிதராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி வெயில் காலத்தில் அதிக நீர் இழப்பு, உடலில் நீர் இழப்பு நிறையா இருக்குது. அதனால் முதல்ல அதுக்கு தேவையான நீர் நிறையா கொடுக்கணும். அதே மாதிரி வெயில போகாமல் நிழலான பகுதியில் அந்த நாய்களையோ பூனைகளையோ இருக்க வைக்கிறது ரொம்ப முக்கியம். வெயில் நேரங்கள் பொதுவாக ஒரு 9 மணிக்குலேருந்து 4 மணி வரைக்கும் அது கொஞ்சம் வெளியே கூட்டு போகாமல் நிழலான பகுதியில் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. தேவையான அளவு நீர், உடலிலிருந்து நீர் சத்து குறையாமல் இருக்கிறதுக்கு தேவையான அளவு நீர் அதுக்கு முடிந்த அளவுக்கு இப்போ பானை தண்ணி பதத்தில் ஒரு குளிர்ந்த நீர் அளிப்பது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் அது எங்கேயும் வெளியே போயிடாமல் அந்த மாதிரி நேரங்களில் வெளியே போயிடாமல் நோய்கள் எதுவும் தாக்காமல் பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த உண்ணி போன்ற ஒட்டுண்ணிகள் மேலே உடலில் இல்லாமல் இருப்பதற்கு அதுக்குடியான மருந்துகள் அளிப்பது மற்றும் வைட்டமின் சி போன்ற பி காம்ப்ளெக்ஸ், வைட்டமின் சி போன்ற மருந்துகளும் அதுக்கு அளித்தால் உடல் வெப்பத்தை தணிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது சார். இப்போ சார் பொதுவாகவே இப்போ இதாக இருக்கட்டும், பூனையாக இருக்கட்டும், நாயாக இருக்கட்டும், இறைச்சிகள் தான் அதிகமாக கொடுக்குறாங்க. இந்த கோடை காலத்தில் இறைச்சி சம்மந்தப்பட்ட உணவுகள் கொடுக்கலாமா, அது ஒத்துக்குமா? பொதுவாகவே கோடை காலத்தில் இந்த செல்லப்பிராணிகள் உணவு எடுக்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் சார். நீர் தான் நிறையா சாப்பிடும். பொதுவாக நாய்களோ பூனைகளோ பார்த்திங்கன்னா நீர் நிறையா சாப்பிடும். ஆனால் உணவு ரொம்ப குறைவாக தான் எடுக்கும். அதே மாதிரி உடல் எடையும் நல்லா குறையும். அந்த நேரம் நீர் ஆகாரம் நிறையா கொடுக்கறது ரொம்ப முக்கியம். நீர் கலந்த எந்த ஆகாரமாக இருந்தாலும் நீர் கலந்து நம்ம கொடுக்கறது ரொம்ப முக்கியம். இறைச்சி கொடுக்கலாம், ஆனால் குறைவாக கொடுக்கணும். இறைச்சி கொடுத்தா அது கூடவே கொஞ்சம் நீர் அதிகமான, இப்போ பொதுவாக குளிர்காலங்களில் கொடுக்குற நீர் அளவோட வெயில் காலத்தில் நீரோட அளவு கூட இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம் சார். சார் இப்போ நம்ம செல்லப்பிராணிகள் பார்த்தோம். அதே வகையில் இப்போ நமக்கு விவசாயிகளுக்கு ஆடு கோழி மாடு தான் ஒரு முக்கியமான ஒரு பொருளாதாரமாக இருக்குது. அவங்க இந்த வெயில் காலத்தில் எப்படி அந்த ஆடு மாடுகளை பார்த்துக்கணும்? பொதுவாக பார்த்தீங்கன்னா கிராமங்களில் மாடுகளை கொட்டகையில் அடைக்கிறாங்க, இல்லை மரத்தில் கட்டி போட்டு வீட்டுக்கு பின்பக்கம் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் மாடுகளை கண்டிப்பாக நிழலில் ஒரு மரத்தடி நிழலில் தான் வைக்கணும். அதே மாதிரி மேய்ச்சலுக்கு அனுப்பும்போது இப்போ வெயில் நேரங்கள் அனுப்பாமல் காலையில் ஒரு 7 மணிக்கெல்லாம் மேய்ச்சல் கொண்டு போய் ஒரு 11 மணிக்கு வீட்டுக்கு திருப்பி கொண்டு வந்துடுறது ரொம்ப நல்லது. 3 மணி 4 மணிக்கு மேலே திரும்பி மீண்டும் மேய்ச்சலுக்கு அனுப்பலாம். வெயில் நேரங்களில் அதாவது இந்த 8 மணிலேருந்து 9 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அந்த கடுமையான வெயில் தாக்கம் இருக்கும் நேரங்களில் நம்ம அந்த மேய்ச்சலுக்கு அனுப்பாமல் இருக்க நல்லது. இதே போல் அதுக்கும் தேவையான நீர் கண்டிப்பாக கொடுக்கணும். மற்ற காலங்களில் கொடுக்கறதோட அந்த வெயில் காலத்தில் நீர் ரொம்ப அதிகமாக கொடுக்கணும். மாடு மேலேயுமே நீங்கள் நீரை தெளிக்கலாம். கொட்டகையில் கொஞ்சம் ஓரளவுக்கு குளிராக இருக்கிற மாதிரி ஒரு நீர் ஸ்ப்ரே பண்ணி வைக்கலாம். கொட்டகையின் மேல் கூரையிலும் நீரை தெளித்து அந்த சுற்றுப்புற சூழலில் உள்ள வெப்பத்தை நம்ம தணிக்கலாம். இப்போ கோடை காலங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி செல்லப்பிராணிகளாக இருக்கட்டும், ஆடு மாடு கோழியாக இருக்கட்டும், அவங்களுக்கு வர நோய்கள் என்ன நோய் சார்? ஸ்பெஷல் நோயா? முதல்ல கோடை காலம் வெயில் வெப்பம்னால ஹீட் ஸ்ட்ரெஸ் தான். ஹீட் ஸ்ட்ரோக் வரும். ஹீட் ஸ்ட்ரோக் வரும்போது அது உயிருக்கு கூட ஆபத்தாக முடிக்கூட ஒரு சூழல் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்பத்தின் தாக்கத்தினால என்ன அயற்சி ஏற்படும், ஸ்ட்ரெஸ் ஏற்படும். அதனால பல நோய்கள், பாக்டீரியா மற்றும் வைரஸ் கிருமிகளால் ஏற்படும் நோய்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற நோய்களை தாக்கம் ஏற்படும் போதும் எளிதில் குணமாகக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இந்த அயற்சினால இது 2 நாளில் குணமாகாது, 4 நாளில் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தேவையான குளிர்ந்த என்விரான்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த நோயிலிருந்தும் சீக்கிரம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொதுவாக நீங்கள் எல்லாருக்குமே தெரியும், எந்த கிருமிகளுமே வெயில் காலங்களில் இந்த கிருமிகளே உயிரோடு இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி அயற்சி ஏற்படும் போது அதில் தாக்கக்கூடிய நோய்கள் அதை கடுமையாக தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
இப்போ நாய்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த தெரு நாய்களை பொறுத்த வரைக்கும் இந்த வெயிலின் தாக்கம் அதிகரிக்கலாம் ரேபிஸ் போன்ற நோய்கள்லாம் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கால்நடைத்துறை சார்பாக ரேபிஸ் சம்பந்தமான அந்த நோய் தடுப்பு மருந்துகள் அதற்குரிய ஊசிகள் இதெல்லாம் தயார் நிலையில் இருக்கா சார்? அது தேவையான கையிருப்புகள் இருக்கா? வெறிநோயை பொறுத்த வரைக்கும் வெயில் காலங்கள்னு அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா காலங்களிலும் வெறிநோய் தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெறிநோய்ன்றது ஒரு வைரஸ் கிருமியால் ஏற்படக்கூடிய ஒரு நோய். அது இன்னொரு வெறி பிடிச்ச நாய் நம்ம எந்த கால்நடைகளை கடித்தாலும் அதுக்கு வெறி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்புத்துறை இலவசமாக நாங்கள் எல்லா கால்நடை மருந்தகங்களிலும் வெறிநோய் தடுப்பூசி போட்டுட்டு வரோம். இப்போ தற்போதைய ஸ்ரீரங்கம் கோட்டம் பொறுத்த வரைக்கும் எல்லா கால்நடை மருந்தகங்களும் வெறிநோய் தடுப்பூசி தற்போது இருப்பில் இருக்கிறது. நாங்கள் கால்நடை மருந்தகத்துக்கு வர நாய்கள் மற்றும் வெறி நாய் கடிச்சோ இல்லை நாய் கடித்த கால்நடைகள் எதாக இருந்தாலும் அதுக்குரிய தடுப்பூசி வெறிநோய் தடுப்பூசி போட்டு வருகிறோம் சார்.